அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். யூஜிடிஆர்பி பிடிபிஆர்டி கூடுதல் பணியிடம் வேண்டி நாளை டிபிஐ வளாகத்துக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளை சந்திப்பதற்காக ஒரு குழு செல்லவிருக்கிறார்கள். அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க மீண்டும் ஒரு பதிவாக நான் இதை பதிவு செய்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா சட்டசபையில் 2025 ஜனவரி மாதத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா டிஆர்பியின் மூலம் 19,000 பணியிடங்களில் நிரப்பப்படும் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுதந்திர தின நிகழ்ச்சியிலையும் அவர் மேடையில் பேசியிருக்காரு. அதனால் இந்த கூடுதல் பணியிடம் வேண்டி அது தொடர்பாக தான் பேசுகிறதுக்கு நாளைக்கு மீட் பண்ணுறதுக்கு பீப்புள் போகிறாங்க. அதில் 2024 அதாவது கூடுதல் பணியிடத்தில் பார்த்திங்கன்னா நடப்பு கல்வியாண்டில் இருக்கக்கூடிய பணியிடங்களும் இந்த இதில் செகண்ட் லிஸ்ட்டில் நம்ம போடணும் அப்படின்னு ரிக்வஸ்ட் கொடுக்க தான் போகிறாங்க. அதனால் 1 or 2 மார்க்ஸில் அந்த சிவி லிஸ்ட்டு போயிட்டு அதில் பணியிடம் கிடைக்காத போனவங்க அவங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய கேண்டிடேட்டு, அதுக்கப்புறம் செகண்ட் லிஸ்ட் போட்டால் சிவி நம்மளுக்கு கண்டிப்பாக வரும் அப்படின்ற கேண்டிடேட்ஸ் அவங்க பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவசியம் இந்த நிகழ்வில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சகோதரர் நீங்கள் சொல்லுங்கள், போட்டு திருப்பி இன்னொரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தார். அதனால தான் இந்த பதிவு செய்கிறேன். அதாவது நடப்பு கல்வியாண்டில் ஏற்படக்கூடிய அந்த பணியிடங்கள் 1/8/2024 ஒரு சர்வே எடுத்தாங்க. இப்போது 2 வாரத்துக்கு முன்னாடி எடுத்தாங்க. அதில் இருக்கக்கூடிய பணியிடங்களும் சேர்த்து நீங்கள் சட்டசபையில் அறிவித்த மாதிரியும் சுதந்திர தின நிகழ்ச்சியில் நீங்கள் முதல்வர் சொன்ன மாதிரியும் ஆசிரியர் பணி தேர்வு வாரியத்திலேருந்து பிடி அடிஷ்னலாக இருக்கக்கூடிய அந்த பணியிடங்களை செகண்ட் லிஸ்ட்டில் போட்டு நிரப்பணும் அப்படின்ற கோரிக்கையை வைக்க தான் அவங்க போகிறாங்க. அமைதியான முறையில் தான் இந்த கோரிக்கையை அவங்க வைக்க போகிறாங்க. அதனால் கண்டிப்பாக யாரெல்லாம் கலந்துக்க முடியுமோ அவங்க நம்பிக்கையோடு கண்டிப்பாக கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிக்வஸ்ட்டுக்காக தான் இந்த வீடியோ நான் பதிவு செய்கிறேன். கண்டிப்பாக யாரெல்லாம் முடியுமோ, யாரெல்லாம் அந்த இதில் தகுதியாக இருக்கீங்களோ அவங்க கண்டிப்பாக இந்த நிகழ்வில் கலந்துங்க. நன்றி, வணக்கம்.